அன்பர்கள் அனைவருக்கும் இனிதொரு வணக்கம்ங்க. அடிமுடி காணாத ஆதிலிங்கமாகவும் அடியண்ணாமலை வாழ் ஜோதிலிங்கமாகவும் விளங்குகின்ற அடியண்ணாமலை அருள்மிகு ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலை பற்றிய வரலாற்றை பற்றி தான் இந்த பதிவில் நாம் காண இருக்கிறோம். அருள்மிகு ஸ்ரீ அடியண்ணாமலை ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில். அற்புதமான இந்த திருக்கோவில் அமைந்திருக்கும் இடம் சிவபெருமானின் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை மலையடிவாரத்தில் இருக்கும் அண்ணாமலையார் ஆலயத்திலிருந்து கிரிவலப்பாதையில் சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. தற்போது இருக்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயம் தோன்றுவதற்கு முன்பாகவே அடியண்ணாமலையில் சிவபெருமான் தோன்றியதால் இந்த சிவபெருமான் ஆதி அருணாச்சலேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு அருள் புரிகிறார். ஒரு சமயம் மும்மூர்த்திகளுள் இருவர்களான காக்கும் தொழில் செய்யும் மகாவிஷ்ணுவுக்கும் படைத்தல் தொழில் செய்யும் பிரம்மதேவருக்கும் இருவருள் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்படுகின்றது. இதனால் இருவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிடுகின்றனர். அதற்கு சிவபெருமானோ தான் விஸ்வரூபம் எடுத்து நிற்பதாகவும் எனது அடி அல்லது முடியை யார் முதலில் கண்டு திரும்புகிறீர்களோ இருவருக்குள் அவரே சிறந்தவர் என்று கூறுகிறார். இதற்கு பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவும் ஒப்புக்கொள்கின்றனர். மேலும் சிவபெருமானின் திருவடியை காண்பதற்காக வராக ரூபம் எடுத்து பூமியை குடைந்து உள்ளே செல்கின்றார் மகாவிஷ்ணு. அன்னப்பறவை ரூபம் கொண்ட பிரம்மதேவர் சிவபெருமானின் திருமுடியை காண மேல் நோக்கி பறந்து செல்கிறார். இவ்வாறு சென்றவர்கள் நீண்ட காலம் ஆகியும் சிவபெருமானின் அடிமுடியை அவர்களால் காண முடியவில்லை. அப்போது மேல் நோக்கி பறந்து சென்று கொண்டிருந்த பிரம்மதேவரின் எதிரில் தாழம்பூ ஒன்று இறங்கி வருகின்றது. மேலும் அந்த தாழம்பூவிடம் நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்க அதற்கு தாழம்பூவோ நான் சிவபெருமானின் சடாமுடியிலிருந்து இறங்கி வருகிறேன் என்று பதில் கூறுகிறது. இதை கேட்ட பிரம்மதேவர் அந்த தாழம்பூவிடம் நான் சிவபெருமானின் திருமுடியை கண்டதாக சிவபெருமானிடம் வந்து பொய் சாட்சி கூறும்படி கூறுகிறார். அதற்கு அந்த தாழம்பூவும் ஒப்புக்கொள்கிறது. மேலும் சிவபெருமானிடம் வந்த பிரம்மதேவர் தாங்கள் திருவடியை நான் கண்டுவிட்டேன் என்று கூற அதற்கு தாழம்பூவும் பொய் சாட்சி கூறிவிடுகிறது. அனைத்தும் அறிந்த சிவபெருமான் பிரம்மதேவரும் தாழம்பூவும் பொய் கூறுகிறார்கள் என்று அறிந்து கடும் கோபம் கொள்கிறார். மேலும் பிரம்மதேவரை பார்த்து இந்த பூவுலகில் உனக்கான தனிக்கோவில் எங்கும் இருக்காது என்றும் பொய் சாட்சி கூறிய தாழம்பூவை பார்த்து சிவபூஜைக்கு இனி நீ உதவ மாட்டாய் என்றும் சபித்து விடுகிறார். அப்போது அந்த இடத்திற்கு வந்த மகாவிஷ்ணு சிவபெருமானை பார்த்து தங்கள் திருவடியை என்னால் காண முடியவில்லை என்று தம் தோல்வியை ஒப்புக்கொள்கிறார். ஈசனின் கோபத்திற்கு ஆளாகிய பிரம்மதேவரோ தான் செய்த தவறுக்காக சிவபெருமானிடம் முறையிடுவதற்கு முன்பாக அவர் தம் திருக்கரங்களால் சிவலிங்கத்தை அவ்விடத்தில் பிரதிஷ்டை செய்து அந்த சிவலிங்கத்தை வழிபடுகிறார். அந்த லிங்க திருமேனியையே இன்றும் நம் ஆதி அண்ணாமலையார் கோவிலில் மூலவராக தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தின் மற்றொரு வரலாறாக படைக்கும் தொழில் செய்யும் பிரம்மதேவர் திலோத்தமை எனும் அழகான பெண்ணை படைத்து அந்த பெண்ணை அடைய விரும்புகிறார். இதனால் பெண்மான் வடிவெடுத்த திலோத்தமையை ஆண்மான் வடிவெடுத்து பிரம்மதேவர் துரத்துகிறார். பிரம்மரிடம் இருந்து தப்பிக்க நினைத்த திலோத்தமை பெண்புறா வடிவெடுத்து தன்னை காக்கும்படி சிவபெருமானிடம் வேண்டுகிறாள். திலோத்தமையை அடைய எண்ணிய பிரம்மதேவரோ ஆண்புறா ரூபம் எடுக்க அப்போது அவ்விடத்தில் தோன்றிய சிவபெருமான் வேடபுரீஸ்வரர் ரூபத்தில் பிரம்மதேவர் எடுத்த ஆண்புறா ரூபத்தை அழித்து விடுகிறார். இதனால் தன் தவறை உணர்ந்த பிரம்மதேவர் பாவ விமோசன வழியை காட்டும்படி சிவபெருமானை வேண்டியதும் அடியண்ணாமலையில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தால் உமக்கு பாவ விமோசனம் கிடைக்கும் என்று சிவபெருமான் கூறுகிறார். பிரம்மதேவரால் ஸ்தாபிக்கப்பட்டு பூஜிக்கப்பட்ட சிவலிங்கம் என்பதால் அடியண்ணாமலை என்றும் அணியண்ணாமலை என்றும் ஆதி அருணாச்சலேஸ்வரர் என்றும் இவருக்கு பெயர் வழங்கப்பட்டது. சிறப்பு வாய்ந்த இந்த ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் அம்பிகையாக அபிதகுஜலாம்பாள் திகழ்கிறாள். மேலும்
படைக்கும் தொழில் செய்யும் பிரம்மதேவர் தனது புதல்வரும் சனகாதி முனிவர்களில் ஒருவருமான சனகரிடம் வேறெங்கும் களைய முடியாத பாவங்கள் அணியண்ணாமலையார் திருக்கோவிலில் களையப்படும் என்று கூறியதாக புராண தகவல்கள் சொல்கிறது. சமய குரவர்களால் பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் மாணிக்கவாசகர் இவ்வூரிலிருந்து திருவெம்பாவை அருளியதும் அருணகிரிநாதர் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே என்று பாடியதும் இந்த திருத்தலமே ஆகும். பக்தர்களை வரவேற்கும் அழகிய ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றதும் ஆலயத்திற்கு வலதுபுறம் சம்பந்த விநாயகரும் ஆலயத்திற்கு இடதுபுறம் பழனி ஆண்டவரும் அருள் புரிவதை நம்மால் தரிசிக்க முடிகிறது. மேலும் ஆலயத்தை சுற்றி வலம் வருகையில் தட்சிணாமூர்த்திக்கென தனிச்சன்னதி அமைந்திருக்கிறது. அது மட்டுமின்றி பரிவார தெய்வங்களாக சப்த கன்னியர்கள், நால்வர் என போற்றக்கூடிய அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகியோருடன் காலபைரவர், சாஸ்தா, வள்ளி தேவயானி சமேத சுப்பிரமணியர், பிரம்மதேவர், சிவலிங்கம் மற்றும் பலிபீடம் என அனைவரின் தரிசனத்தை நம்மால் இங்கே காண முடிகிறது. இவ்வாலயத்தின் ஸ்தல விருட்சமாக வில்வ மரமே விளங்குகிறது. திருவண்ணாமலையின் அழகிய தோற்றத்தின் தரிசனத்தை இவ்வாலயத்தை சுற்றி வலம் வரும்போதே நம்மால் தரிசிக்க முடிகிறது. இதுவே அடியண்ணாமலையில் அருள் புரியும் ஆதி அருணாச்சலேஸ்வரரின் வரலாறாகுங்க. மேலும் இந்த பதிவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் ஆதி அருணாச்சலேஸ்வரரின் பரிபூர்ண அருள் கிடைக்க நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இன்னும் பல ஆலயங்களின் வரலாறுகளை பதிவிட எமக்கு பேராதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.